அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே. இது மரணம், மவுத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரணம் சம்பவிக்கும் போது என்னென்ன நிகழ்வுகள் நம்மை சுற்றி நம்முடைய ஜமாத்துகளால், நம்முடைய ஊர் மக்களால், அங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து மக்களின் மூலமாகவும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பல தவறான நடைமுறைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பவரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட அந்த மரணத்தை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், நாம் வசிக்கக்கூடிய ஊர் மக்கள் எவ்வாறு அணுக வேண்டும், நம்முடைய சொந்த பந்தங்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், மிக முக்கியமாக ஊர் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஜமாத் நிர்வாகிகள், அவர்களுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இவர்கள் அனைவரும் சரியான முறையில் தெளிவான இந்த விஷயங்களை நாம் செவிமடித்து புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை முதலாவதாக மரணம் என்ற தலைப்பில் முதல் காணொளியாக ஒரு மரணம் சம்பவிக்கும் போது என்ற தலைப்பில் இந்த முதல் காணொளியை நாம் ஆரம்பம் செய்வோம். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். அதாவது மரணம், ஜனாசா பற்றிய சட்டங்களை திருக்குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்தும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு. இதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள். இவ்வுலகில் இருந்தும் நிரந்தரமாக ஒருவர் விடை பெறும் சந்தர்ப்பம்தான் மரணம். எனவே மரணம் ஒன்று ஏற்படுத்தும் உணர்ச்சி பிரவாகங்களை ஒருபோதும் வார்த்தைகளில் நம்மால் வடித்து விட முடியாது. ஒரு மரணம் சம்பவிக்கும் போது மரணிப்பவரின் அன்புக்குரியவர்களும் நெருக்கமானவர்களும் எதிர்கொள்ளும் உளவியல் ரீதியில் மிகவுமே சக்தி வாய்ந்த பக்க விளைவுகள் ஏராளமானவைகள் இருக்கின்றன. இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ரீதியாக மற்றும் நரம்பியல் தொடர்பிலான விஞ்ஞான பூர்வமான அறிவுடையவர்கள் அனைவரும் இதை நன்கு அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு அதிகம் இதை பற்றி தெளிவுகள் இருக்கின்றன. இந்த உணர்ச்சி பிரவாகங்கள் சரியாக கையாளப்பட்டு உரிய முறையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது மிக மிக அவசியம். ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்தார்களாக இருந்தாலும், சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, இந்த சூழ்நிலையை சரியாக உணர்ந்து அதாவது புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிரந்தரமான நீடிக்கக்கூடிய மானசீக ரீதியான பிறழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இழப்பின் காரணமாக ஏற்படும் பக்க விளைவுகள் மிகவும் பாரதூரமானவையாக இருந்து கொண்டு இருக்கிறது. மரணித்தவர்கள் தொடர்பில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணப்படும் சடங்கு சம்பிரதாயங்களும் மரணத்தின் யாதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக இயல்பு நிலைக்கு திரும்பும்
வழக்கமும் பொதுவாகவே ஏனைய சமூகங்களால் மிகவும் சிலாகித்து கூறப்படும் அம்சங்களாக முஸ்லீம்களிடத்தில் நிறைய இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நமது சில சடங்கு சம்பிரதாயங்கள் ஏனையோரால் சிலாகிக்கப்படுகின்ற காரணத்தினால் அந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஒட்டி நமக்கு மத்தியில் உருவாகி இருக்கும் பாதகமான கேடான அம்சங்களை இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஏராளமான பாதகங்கள், கேடுகளும், பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்குரிய 4 கடமைகளாக முஸ்லீம்களால் கருதப்படும் அம்சங்களான, அதாவது அந்த ஜனாசாவை குளிப்பாற்றுறது, அந்த ஜனாசாவுக்கு கபுன் உடை அணிவிக்கிறது, மேலும் பிரார்த்தனை என்ற அந்த ஜனாசா தொழுகை நடத்துவது, இறுதியாக நல்லடக்கம் செய்வது என்பது போன்ற காரியங்களை மிக மிக சீக்கிரமாக முடித்துவிட வேண்டும் என்பது முஸ்லீம்களின் கலாச்சாரத்தில், பழக்க வழக்கத்தில் உள்ள விஷயமாக மாறிவிட்டது. இதில் உள்ள சீக்கிரமாக முடித்து விடுதல் என்ற அம்சம், அதை பற்றி சில செய்திகளை உங்களோடு விரிவாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு பக்கத்தில் ஏனைய சமூகங்களால் சிலாகித்து கூறப்படும் அம்சமாக இருப்பது என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த சீக்கிரம் காரணமாக முஸ்லீம் சமூகத்துக்குள் ஏற்பட்டிருக்கும் பாதகமான பக்க விளைவுகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்புகள் முஸ்லீம் சமூகத்துக்குத்தான் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதற்குள் போவதற்கு முன்னால் இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களை நாம் முதலிலே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவரின் விஷயத்தில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பது பற்றிய தெளிவு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் மனம் போன போக்கில் பொடுபோக்காக செயல்படுகிறார்கள். இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்தவரின் விஷயத்தில் தீர்மானங்களை மேற்கொள்ளும், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படிங்கிற அதிகாரம், தீர்மானத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அந்த குடும்பத்தாருக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு மனைவி மரணித்து விட்டால் அந்த அதிகாரம் அவளுடைய கணவனுக்குத்தான் இருக்கிறது. அதுபோலவே ஒரு கணவன் மரணித்து அது தொடர்பிலான அதிகாரம் அவனுடைய மனைவிக்கு தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மகனோ மகளோ மரணித்தால் அந்த அதிகாரம் பெற்றோருக்கு சென்று விடுகிறது. பெற்றோர்கள் மரணித்தால் அதனுடைய அதிகாரம் அவர்களுடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரமாக மாறிவிடுகிறது. பெற்றோரோ பிள்ளைகளோ துணையோ, அதாவது பெற்றோரோ பிள்ளைகளோ மற்றும் வேறு எந்த துணையோ இல்லாத ஒருவராக இருந்தால் சகோதர சகோதரிகளுக்கு அந்த அதிகாரம் சென்று விடுகிறது, அவர்களுக்கு உரியதாக ஆகிவிடுகிறது. எந்தவித உறவுகளே இல்லாத பட்சத்தில் அந்த அதிகாரம் குறித்த முடிவுகள் ஊர் பஞ்சாயத்து தலைமைக்கு சென்று விடுகிறது. மரண செய்தியை அறிவிப்பது முதற்கொண்டு இறுதியாக நல்லடக்கம் செய்யும் நேரம் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் தீர்மானம் மேற்கொள்ளும் சகல அதிகாரங்களும் இப்படிதான் வரையறை செய்யப்பட்டு இருக்கின்றன. ஆனால் எல்லா ஊர்களிலும் எல்லா ஜமாத்தார்களிலும் எல்லா மார்க்க அறிஞர்களிலும் ஒவ்வொரு ஊரிலும் முத்தவல்லிகள் மூலமாக அவர்களால் நிர்வகிக்கப்படும் அந்த இமாம்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரிடத்திலும் சில
மக்களே கவனமாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், சில உசார் பேர்வழிகள் இருக்கிறார்கள். என்ன உசார்? யாரேனும் மரணித்து விட்டால் அவர்கள் தீர்மானம் மேற்கொள்ளும் அதிகாரிகளை எல்லாம் தம் கையில் எடுத்துக்கொள்வார்கள். யார் யாருக்கு என்று இஸ்லாம் வரையறுத்து தந்திருக்கிறதோ அதிகாரங்கள், இந்த அத்தனை அதிகாரங்களையும் இந்த உசார் பேர்வழிகள் தங்கள் கைவசம் எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுக்கு உளவியலும் தெரியாது. யாரு? ஜமாத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அந்த நிர்வாகிகளை நிர்வகிக்கக்கூடிய மௌலவிமார்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு உளவியலும் தெரியாது, உணர்வுகளும் கிடையாது. ஒரு மண்ணும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒருவர் மன்னித்து விட்டாரா அவரை சீக்கிரமாக அடக்கம் செய்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான். இவர்கள் மரண வீடுகளிலும் மையவாடுகளிலும் படுத்தும் பாட்டை பார்க்கும்போது மரணித்தவரை வைத்துவிட்டு இவர்களையெல்லாம் ஒரே குழியில் ஒன்றாக தள்ளி அடக்கம் செய்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஒருவரது மரணத்தினால் அவரது அன்புக்குரியவர்களுக்கு ஏற்படும் அதிர்ச்சி, வலிகள், பிரிவின் துன்பங்கள், கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி பிரவாகங்கள், எந்த விதமான தொடர்பிலும் இந்த உசார் பேர்வழிகளுக்கு எந்த விதமான கரிசனையமோ அக்கறையமோ அன்போ கிடையாது. வெளிநாட்டிலிருந்து இறுதியாக தாயின் அல்லது தந்தையின் முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று பதறி அடித்து கொண்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து ஒரு மகனின், அங்கிருந்து பதறி அடித்து ஓடி வரக்கூடிய ஒரு மகனின் அல்லது மகளின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கான பக்குவமும் இந்த மூடர்களுக்கு, மடையர்களுக்கு கிடையாது. மனைவியை இழந்து சம்பிதமாகி நிற்கும் ஒரு கணவனின் மனநிலையையோ, கணவனை இழந்து அதிர்ச்சியால் நிலை குறைந்து நிற்கும் ஒரு மனைவியின் மனநிலையையோ, தாயை இழந்து தந்தையை இழந்து அனாதியாக நிற்கும் சின்னும் சிறிய பிள்ளைகளின் உள்ள குமரல்களையோ இவர்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இவர்களுக்கு மூளை வளர்ச்சியும் கிடையாது, அறிவு சிந்தனையும் கிடையாது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரிரு ஹதீஸ்கள் நுனிப்புள்ளை மேய்ந்துவிட்டு என்ன, அதுதான் இவர்களுக்கு தெரியும். எங்கிருந்தாவது தேடி எடுத்து யார் வழியாவது சொல்ல கேட்டு ஒரு சில ஹதீஸ்களின் சில வரிகளை இவர்கள் மனப்பாடம் செய்து கொண்டு மரண வீடுகளிலும் மையவாடிகளிலும் அதக்களம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். மரண வீட்டுக்கு எல்லோரும் செல்ல வேண்டியதன் அவசியமே பிரிவாலும் இளைப்பாலும் உடைந்து போகும் அந்த உறவுகளுக்கு, அந்த மக்களுக்கு ஆறுதலாக இருக்கத்தான், ஆறுதல் கூறுவதற்காகத்தான், ஆசுவாசப்படுத்துவதற்காகத்தான் அங்கே அதிகூடிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியது அவர்களின் உணர்வுகளுக்குத்தான். அவர்களுடைய உணர்வுகளுக்குத்தான் மதிப்பளிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் வீட்டிலிருந்து ஜனாசாவை மரணித்தவரின் உடலை தூக்குவதற்கென்று தீர்மானிக்கப்பட்ட நேரம் நெருங்குவகையில் இந்த உசார் பேர்வழிகளுக்கு உடனடியாக அரிப்புகள் ஆரம்பித்துவிடும். அரிப்புகள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். இறுதியாக கணவனின் உடம்பை அணைத்து முத்தமிட்டு அவனை கட்டி கொண்டு கொஞ்சம் கண்ணீர் வடிக்க நினைக்கும் மனைவியின் பரிதவிப்பை இந்த மடையர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இறுதியாக தனது கணவனின் உடம்பை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை கொஞ்சம் கண்ணீர் வடிக்கும் நிலையில் மனைவியின் பரிதவிப்பை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும், இது இறுதி சந்திப்பு என்று ஏங்கக்கூடிய அந்த மனைவிக்கு இவர்கள் மதிப்பளிக்க மாட்டார்கள். அவசரம். இனி இவள் என் வாழ்வில் இல்லை என்ற யாதார்த்தத்தை ஜீரணித்துக் கொள்ளவும் முடியாமல், ஆண்மைக்கு சமூகத்தில் இருக்கும் பிழையான வரவிலக்கணங்களால் கண்ணீரையும் விட முடியாமல், அந்த சந்தர்ப்பத்திலும் அன்புக்கும் பாலாய் போன சமூகத்தின் மீதான பயத்துக்கும் மத்தியில் திண்டாடி கொண்டு நிற்கும் கணவனின் உணர்வை இந்த மூடர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இனி எனக்கு ஒருபோதும்
இனி எனக்கு ஒருபோதும் தாய் அல்லது தந்தை கிடையாது என்ற நிரந்தர யாதத்தின் பயங்கரத்தை முற்றிலுமாக புரிந்து கொள்ளும் பக்குவமின்றி மரணித்த உடம்பை வெறித்து பார்த்து கொண்டு நிற்கும் பிஞ்சுகளில் உணர்வுகளை இந்த உசார் பேர்வழிகள் கண்டுகொள்வதே இல்லை. இந்த உசார் பேர்வழிகள் கண்டுகொள்வதே இல்லை. என்ன இன்னும் லேட் ஆகி கொண்டே, நேரம் போய்கிட்டே இருக்குதே, ஏன் இவ்வளவு லேட் ஆக்குறீங்க? அவசரமாக மையத்தை எடுக்க வேண்டும், தூக்குங்க தூக்குங்க. அவர் வரா காட்டிலும் பார்த்து கொண்டு ஈக்கலா இவ்வளவு நேரமாகியும் இன்னும் ஏன் வந்து சேரவில்லை? யாரையாவது ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மகனையோ மகளையோ வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களை. என்ன எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்ன அவர் எப்போ வந்து வர்றாரு, அதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு விட்டு அடிக்க வேண்டியது அங்கே. அவர்களுடைய சத்தங்களால், அவர்கள் போடும் கூச்சல் குழப்பங்களால் மரண வீட்டில் இழப்பின் வழியால் துடித்து கொண்டிருக்கும் உறவுகளின் உணர்ச்சிகள் மீது உப்பு தடவப்படுவதை இந்த மூடர்கள் அறிய மாட்டார்கள். யார்? இந்த உசார் பெயர்வழிகள். அவ்வாறுதான் மையவாடியில் அடக்க ஸ்தலத்துக்கு கொண்டு போய்விட்டால் அவர்கள் போடும் கூத்தும் தமது அன்புக்குரியவரின் உயிரற்ற உடம்பை மண்ணுக்குள் புதைக்கும் அந்த கன பொழுதுகள் இனி இல்லை என்ற அளவுக்கு உணர்ச்சிகள் பீரிட்டு பாயும் பொழுதுகள் அத்தனையும் உள்ளுக்குள் அடக்கி கொண்டு அந்த வேலையை செய்யும் போது இந்த மூடர் கூட்டம், இந்த உசார் பேர்வழிகள் திரும்பவும் கத்த ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் ஏன் எதற்கென்று தெரியவில்லை. அங்கால புடி இங்கால புடி, பாயவீரி பலகையை ஓரமாக்கு, மெல்ல 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 போடு, வயலை மூடு, வாயில மண்ணை போடு என்று இடைவெளி இல்லாமல் கத்தி கூக்குரலிட்டு கொண்டே இருப்பார்கள். யார்? இந்த உசார் பேரொழிகள். இதன் பிறகு அப்படி கத்துபவர்களை கண்டால் முடியுமானால் ஒரு பிடி மண்ணை அவர்களது வாய்களில் போட்டு விடுங்கள். இதன் பிறகாவது அந்த மாதிரி கூக்கலிட்டு கூச்சல் மூடர்கள் வாயில் ஒரு பிடி மண்ணை மையத்துக்கு குழியில் வச்ச உடனே போடுறீங்களா, அந்த மண்ணை இவனுங்க தலையிலையும் அல்லது வாயிலையாவது போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று, சீக்கிரமாக அடக்கம் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான். வேற எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. அறிவையும் சிந்தனையும் மனித உணர்வுகளையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு மார்க்கத்தை சொற்களின் மேம்போக்கான கருத்தில் நுனிப்புள் மேய்ந்தவர்களாக புரிந்து கொண்டவர்கள் அதிகமானதான் விளைவுதான் இது. மார்க்கத்தின் சொற்களை, மார்க்கத்தின் கட்டளைகளை சரியாக புரிந்து கொள்ளாக அறவேக்காட்டுத்தனமாக புரிந்து கொண்டு அலையக்கூடிய கும்பல் தான் இந்த கும்பல். அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் தான் இவைகள். இவைகளை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அதற்கு தேவையான அளவு நேரமும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், யார் மரணித்தாலும் சரி, அந்த குடும்பத்தார்களுக்கு அவர்களுக்கு தேவையான நேரமும் அவகாசமும் வழங்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீக்கிரம் சமைக்க வேண்டும் என்பதற்காக வெந்ததும் வேகாமலும் அடுப்பிலிருந்து இறக்க முடியாது. சீக்கிரம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக மெல்லாமல் அப்படியே போட்டு மெலிங்கி விடவும் முடியாது. ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய நேரத்தையும் அவகாசத்தையும் வழங்குவதுதான் அடிப்படை அறிவுடையவர்களின் செயல்பாடு. அந்த வகையில் மரண வீட்டிலும் மையவாடியிலும் அவகாசமும் நேரமும் வழங்கப்பட வேண்டியது அன்புக்குரியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தான். உங்களுக்கு நேரமில்லை என்றால் அங்கிருந்து கிளம்பி சென்று விடுங்கள், அமைதியாக சென்று விடுங்கள், கூக்குரல் போடாதீர்கள்.
சின்னாபின்னமாக்கி விடாதீர்கள். அதனை விட்டுவிட்டு அவசரப்படுத்துகிறேன் பேர்வழி என்று இழப்பால் வாதிடுபவர்களின் உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். ஒரு 10-15 நிமிடம் தாமதமாகுவதால் இழப்பின் வலிக்கு கிடைக்கும் ஒரு சிறிய ஒத்தடமாவது சீக்கிரமாக அடக்கம் செய்வதால் கிடைப்பதாக இவர்கள் நம்பும் ஏதோ ஒன்றை விடவும் 10,000 மடங்கு மதிப்பு மிக்கதாக கருதப்பட வேண்டும். அதுதான் மதிப்பு மிக்கது. இந்த உசார் பேர்வழிகள் ஏற்படுத்தும் கலோபரங்களை காணும் போதெல்லாம் மரணித்தவரின் இடத்திலும் பிரிவால் துன்பப்படுவோரின் இடத்திலும் உங்களை ஒரு முறை வைத்து பாருங்கள். ஒருவருடைய இழப்பில் துன்பத்தால், அதனுடைய வலியால், அதனுடைய கவலையால் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுடைய ஸ்தானத்தில் ஒரு நிமிடம் நீங்கள் உங்களை இணைத்து சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று. அப்படித்தான் அனைத்து மனிதர்களுடையும் உணர்வுகள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படும். நமக்குன்னு ஒன்றா ஒன்று, அடுத்தவனுக்குன்னா வேற ஒரு நிலை. என்ன இது? எப்படிப்பட்ட நிலைப்பாடு இது? உசார் பேர்வழிகளே, ஊர் ஜமாத்தார்களே, ஆலிம்களே, அறிஞர் பெருமக்களே, ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்குரிய உரிமையும் அவர்களுக்குரிய நேரத்தையும் வழங்குங்கள். அது வழங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அவசர வேலை இருந்தால் நீங்கள் சென்று விடுங்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை மதிப்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர் பெருமக்களே, ஊர் ஜமாத்தார்களே, முத்தவல்லிகளே, இவை இந்த செய்திகளை அமைதியாக கொஞ்சம் சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள். நமது வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டால், நமக்கு விருப்பமான ஒருவர் மரணித்து விட்டால், நமது அன்புக்குரிய ஒருவர் மரணித்து விட்டால் நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருப்போம் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அந்த மரணித்தவர் அத்தகைய நிலையில் பிரிவால் வாடுபவர்களுக்கு உங்களால் செய்ய முடியுமான மிகப்பெரிய நல்லது என்னவென்றால் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதும் துக்கம் அனுசரிக்கத்தக்க அவகாசத்தை வழங்குவதுதான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள். உசார் பேர்களிடமிருந்தும் அந்த உசார் பேர்வழிகளிடமிருந்தும் தீவிர சிந்தை கொண்டவர்களிடமிருந்தும் இப்படிப்பட்ட மூடர்களிடமிருந்தும் இந்த மார்க்கத்தையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அஞ்சக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்குது. இதை மறந்து விடக்கூடாது. தனக்கு எப்போது மரணம் வரும் என்பதையோ மற்றவர்களுக்கு எப்போது மரணம் வரும் என்பதையோ எந்த மனிதராலும் முன்னரே அறிந்து கொள்ள முடியாது. இவருக்கு இப்போது மரணம் வராது என்று கருதும் ஒருவருக்கு இப்போது மரணம் வராது என்று கருதும் அளவுக்கு இளமையாகவும் உடல் நலத்துடனும் கவலையின்றியும் காணப்படும் எத்தனையோ பேர் யாரும் எதிர்பார்க்காத வகையிலும் விபத்துகளிலும் திடீரென்று மரணித்து விடுகிறார்கள். இத்தகையோர் மிகவும் அரிதானவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியவைகளை அனுபவித்து படிப்படியாக தளர்ந்து வயோதிகமாகி மரணிக்கின்றார்கள். தமக்கு மரணம் விரைவில் வந்துவிடும் என்பதை இவர்கள் அன்றாடம் உணரக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். திடீரென மரணிப்பவர்களுக்கு கிடைக்காத நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கிறது. மரணம் நெருங்கிவிட்டதை இவர்கள் உணர்வதால் கடந்த காலங்களில் செய்த தவறான காரியங்களை சரி செய்யவும் அதிலிருந்து தன்னை சரிப்படுத்தி தப்பித்துக் கொள்வதற்கும் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கின்ற அனைத்து விடயங்களையும் அவருக்கு கையாள்வதற்கு நேரமும் அவகாசமும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்முடைய இந்த நிலையை, நமது மரணம் மவுத் என்ற அந்த நிலையை நாம் எவ்வாறு கையாள வேண்டும்? நம் ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த மரணம் ஏற்படும், நமக்கும் அந்த மரணம் வரும் என்பதையெல்லாம் ஒவ்வொருவரும் இது தனக்குரிய விஷயம் என்று நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அமைதியான நிலையை உருவாக்குவதற்கும்
அந்த மரணம் நடந்த வீட்டில் கவலைக்குள்ளாகி மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய பொறுப்பு நம் மக்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்கிறது.